ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட பிரியர்களுக்கும் இந்த நாள் இனிய வணக்கத்துடன் இன்றைய ஆன்மீக மற்றும் ஜோதிட துறைகளாக ஓம் வீரத்வஜாய வித்மகி விக்னஹஸ்தாய தீமகி தனூ பௌம பிரசோதயா. இன்று சார்வரி ஆண்டு சிறப்புமிக்க மார்கழி மாதம் 28ஆம் நாள் ஜனவரி மாதம் 12/1/2021 ஜனவரி மாதம் சிறப்புமிக்க இன்றைய செவ்வாய்க்கிழமையான இன்றைய சதுர்தசி திதியானது இன்று பகல் 12:23 வரையில் இருக்கின்றது. அதற்கு பிறகு வரக்கூடிய ஷர்ப அமாவாசை திதியானது இன்றைய மாலை நேரத்தினையும் இரவு நேரத்தினையும் முழுமையாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய சிறப்புமிக்க மூல நட்சத்திரமானது இன்று காலை 7:37 வரையில் இருக்கின்றது. அதற்கு பிறகு வரக்கூடிய போராட நட்சத்திரமானது இன்றைய இறைவனை முழுமையாக அலங்கரித்துக் கொண்டு மறுநாள் விடியற் காலை நேரம் 6:21 வரையில் இருக்கின்றது. அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரமானது வர இருக்கின்றது. ஆக இந்த சூரிய உதயாதி காலகட்டத்தில் இருந்து நாளை சூரிய உதயமாவதற்கு முன்பாக 3 நட்சத்திரங்கள் சேரக்கூடிய நட்சத்திர நன்னாளாகவும் இருக்கின்றது. அற்புதமான இன்றைய நாளை பொறுத்தவரையில் செவ்வாய்க்கிழமை என்பதனால் சிறப்புமிக்க நன்னாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய சதுர்தசி திதியினுடைய திதி தேவதையாக அற்புதமாக இருக்கக்கூடிய கலிபுருஷனாக இருந்து கொண்டு இருக்கின்றார். இன்றைய நாளினுடைய பகல் 12:23 பிறகு வரக்கூடிய சிறப்புமிக்க அமாவாசை திதியினுடைய திதி தேவதையாக பித்ருக்களாக இருக்கின்றார். அதாவது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த மிக சிறந்த நன்னாளாகவும் சர்வ அமாவாசை நன்னாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. அற்புதமான இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில் முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்த மிக சிறந்த நன்னாளாகவும் மார்கழி மாதம் என்பதனாலும் மூல நட்சத்திரம் சேர்ந்து இருக்கின்றக்கூடிய மிக சிறந்த நன்னாளாக இருக்கின்ற விடையினாலும் சிறப்பான இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில் ஆஞ்சநேயர் அனுமன் ஜெயந்தி தின நன்னாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கு உகந்த மிக சிறந்த நன்னாளாகும். ஆஞ்சநேய வித்மகி வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத் என்று ஹனுமனை போற்றி புகழப்படக்கூடிய அற்புதமான நன்னாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டு அவருடைய ஒப்பற்ற அருளாசி பெறக்கூடிய நன்னாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆஞ்சநேயனுடைய வழிபாட்டுக்குரிய மிக சிறந்த நன்னாளாக இருக்கின்றது. இன்றைய நன்னாளை பொறுத்தவரையில் அனுமனை வழிபட்டு ஒப்பற்ற அவருடைய அருளாசி பெறக்கூடிய மிக சிறந்த நன்னாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில் அமிர்த சித்த யோகம் கூடிய நன்னாளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய சிறப்புமிக்க நன்னாளினுடைய அனுமன் ஜெயந்தி அமாவாசை திதி என்பதும் மிக சிறப்பான அம்சமாக இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கிருஷ்ண அங்காரக சதுர்தசி என்று போற்ற புகழப்படக்கூடிய அற்புதமான நன்னாளாகவும் இருக்கின்றது. மேலும் கமலா ஜெயந்தி என்று போற்றி புகழப்படக்கூடிய அற்புதமான நன்னாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில் சக்தி வழிபாட்டுக்குரிய நன்னாளாகவும் சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்குரிய நன்னாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில் அனுமனை வழிபடக்கூடிய மிக சிறந்த பொன்னாளாகவும் செவ்வாய்க்கிழமை என்பதனால் முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்குரிய நன்னாளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய ராகு காலமானது இன்று பிற்பகல் 3:20 இன்று பிற்பகல் 4:47 வரையிலும் யமகண்டமானது இன்று காலை 9:35 காலை 11:05 வரையிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய சுபகாரிகளாக இன்று பகல் 11:05 பகல் 11:45 வரையிலும் இன்று பகல் 12:45 பிற்பகல் 1:45 வரையிலும் மேலும் இன்று மாலை தொடங்கும் வேளையில் 5:15 மாலை 6:45 வரையிலும் இரவு 7:45 இரவு 8:45 வரையிலும் இன்றைய நாளினுடைய சுபஹோரைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய சிறப்புமிக்க நன்னாளில் பொறுத்தவரையில்
செவ்வாய்க்கிழமை என்பதும் மிக சிறப்பான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய தன்மையாக சுமார் என்ற விதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக காலை நேரத்தில் ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களை நோக்கியும், அதற்கு பிறகு மிருகசீரிட நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களை நோக்கியும் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளினுடைய சுப கிரக நிலை வருமாறு: மேசராசியில் பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். ரிஷப ராசியில் ராகு பகவான் இருக்கின்றார். விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் கேது பகவான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றார். அற்புதமான இன்றைய தனுசு ராசியில் பொறுத்தவரையில் சூரிய பகவான் இருக்கின்றார். உடன் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கின்றார். இன்றைய அற்புதமான நன்னாளில் பொறுத்தவரையில் தனுசு ராசியில் சுக்கிர பகவானும் இருக்கக்கூடிய நன்னாளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. மகர ராசியில் பொறுத்தவரையில் புதன் பகவான் இருக்கின்றார். குரு பகவான் நீச்ச நடியில் இருக்கின்றார். உடன் சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்று கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய வழிபாட்டுக்குரிய தேவதையாக மிக சிறப்பான அமாவாசை திதியானது பித்ருக்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த மிக சிறந்த நன்னாளாகவும், மேலும் மார்கழி மாத அமாவாசை நன்னாளை பொறுத்தவரையில் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டுக்குரிய மிக சிறந்த ஜெயந்தி தினம் நன்னாளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இனிய வணக்கத்துடன் சிவா, சிங்களாந்தபுரத்திலிருந்து.